वेदांत देशिक यतीन्द्र कटाक्ष लब्ध त्रय्यंतसार मनवद्य गुणंबुदाग्र्यं नारायणाद्यतितुर्य कृपाभिषिक्तं श्रीरंगनाथ यतिशेखरमाश्रयामः நமஸ்ஸபாயை. இன்றைய தினம் மேதா பூர்வ பாகத்தினுடைய கிளாஸ் நம்பர் 15ல இருந்துட்டு இருக்கோம். சென்ற வகுப்புல பிரகிருதி பாவ சந்திஹி சொல்லக்கூடிய சந்தியை நம்ம கடைசியா பார்த்து முடிச்சிருந்தோம். அந்த பிரகிருதி பாவ சந்தியோட ஸ்வர சந்தியினுடைய 8 வகைகள் முடிஞ்சது. பிரகிருதி பாவகா அப்படிங்கிறது 8வது வகை. இதுல அப்படின்னாக்கா ஸ்வரசந்தயகாங்கிறது அஷ்டவிதாக நம்ம பார்த்தோம். அதுல முதல் வகை என்ன? என் சந்திஹி. 2வது வகை என்ன? யாந்தாவாந்தா தேச சந்திஹி, குணசந்திஹி, விருத்தி சந்திஹி, சவர்ண தீர்க்க சந்திஹி, பூர்வரூப சந்திஹி, பரரூப சந்திஹி, பிரகிருதி பாவ சந்திஹின்னு 8 பேதங்களை பார்த்தோம். ஸ்வரசந்தயா அதுல 8 அஷ்டவிதாகான்னு சொல்லி ஒன்னொன்னும் என்னென்ன சந்தி, அதனுடைய ஃபார்முலா சூத்திரம் என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன, அந்த சந்தியினுடைய பெயர் என்ன, அதற்கு என்ன டெஃபினிஷன் லட்சணம், அதுக்கு என்ன உதாகரணம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இது வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கோம். நம்ம மொத்தம் இந்த மேதா பூர்வ பாகத்துல 5 யூனிட் பார்க்க போறோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? முதல் பகுதி என்ன? அக்ஷர பிரகரணம் முடிஞ்சது. 2வது யூனிட் என்ன? சந்தி பிரகரணம். 3வது என்ன அப்படின்னாக்கா ஸ்வர சந்தயா. அதுல 8 பேதங்கள் இதுவரைக்கும் நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். இன்றைய தினம் வெஞ்சன சந்திகின்னு சொல்லக்கூடிய 4வது யூனிட். அதுல வெஞ்சன சந்திகி அதுல பார்த்தீங்கன்னா மொத்தம் 13 வகைகளாக கொடுத்திருக்கா. அதாவது நம்ம படிச்சுட்டு இருக்கிறது சம்ஸ்கிருத பாரதி அவளுடைய பப்ளிகேஷன்ல சந்திஹி அப்படிங்கிற புத்தகத்தை தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், படிச்சுட்டு இருக்கோம். அந்த புத்தகத்துல கண்டென்ட் இருக்கு இல்லையா, இண்டெக்ஸ், அதுல 4வது யூனிட்ல வெஞ்சன சந்திகின்னு இருக்கு. அந்த வெஞ்சன சந்திகி கீழே 13 வகையான சந்திகி கொடுத்திருக்கா. நம்ம அதை பார்க்க போறோம். அந்த 13 வகையான சந்தி அதனுடைய பெயர்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அது ஒன்னொன்னுத்துக்கும் என்ன டெஃபினிஷன் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஒரே நிமிஷம். வெஞ்சன சந்திஹி அப்படிங்கிறது 4வது யூனிட்ல கொடுத்திருக்கா. அதுல மொத்தம் 13 வகைகளாக பிரிச்சிருக்கா. அதுல ஸ்துத்வ சந்திஹி, ஸ்துத்வ சந்திஹின்னு சொல்லக்கூடிய சந்திய இன்றைய தினம் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். அதற்கு முன்னாடி எப்பொழுதும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்கா ஒரு சுபாஷிதம் அதுவும் சேர்ந்துதான் படிச்சுட்டு இருக்கோம். நல்லா பாருங்க, இது 15வது வகுப்பு அப்படின்னா முதல் வகுப்புலேருந்து ஆரம்பிச்சு இன்றைய தினம் வரைக்கும் 15 சுபாஷிதங்கள் நமக்கு கொடுத்திருக்கா. இன்றைய தினம் வகுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு பிரதானமான ஹோம்ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த 15 ஸ்லோகங்களையும் எனக்கு அழகா எழுதி அனுப்புறீங்க அர்த்தத்தோட. இன்றைய வகுப்பு முடிஞ்ச பிறகு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், சந்திஹி அப்படிங்கிறத ஹோம்ஒர்க்கா பண்ணிட்டு இருக்கோம். அது கூட இந்த ஸ்லோகங்களையும் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா இன்றைய வகுப்பு முடிஞ்ச பிறகு அந்த 15 ஸ்லோகங்கள் இன்றைய தினத்திற்கான ஸ்லோகத்தையும் சேர்த்து அந்த 15 ஸ்லோகங்களை நீங்க அழகா எழுதி அதோட அர்த்தத்தோட எனக்கு நீங்க அனுப்ப வேண்டியது. இது உங்களுக்கு நான் கொடுக்குற அசைன்மெண்ட். ஸோ வெஞ்சன சந்தியில என்ன இருக்குனாக்கா 13 வகையான சந்திகள் இருக்குங்கிறது இன்றைய தினம் நாம தொடங்கி இருக்கோம். அதுல முதல் வகை ஸ்துத்வ சந்திகியை பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி சுபாஷிதம், பிரதிதினம் ஒரு சுபாஷிதம் அப்படிங்கிற ரீதியில இன்றைய தினத்திற்கான சுபாஷிதம் என்ன அப்படிங்கிறத பாருங்க. விதேசேஷு தனம் வித்யா, வியசனேஷு தனம் மதிஹி, பரலோகே தனம் தர்மஹா, ஷீலம் சர்வத்ர வைதனம். விதேசேஷு தனம் வித்யா,
வியசனேஷு தனம் மதிஹி பரலோகே தனம் தர்மஹா ஷீலம் சர்வத்ர வைதனம் அப்படிங்கிறது இன்றைய தினத்திற்கான சுபாஷிதம். அதற்கு என்ன அர்த்தம் பாருங்கோ. ஒரு ஸ்லோகம்னா 4 பாதங்கள் இருக்கும் அப்படிங்கறத நாம தொடக்கத்திலேயே சொல்லியிருக்கோம். 4 பாதங்களை கொண்டது ஒரு ஸ்லோகம். இந்த இடத்துல 4 பாதங்கள் இருக்கு. ஒவ்வொரு பாதத்திலையும் தனம் 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 அப்படிங்கிற சொல்லானது 4 பாதத்திலேயே வந்திருக்கு. தனம்னா என்ன? வெல்த், மணி, செல்வம். சரி, எந்தெந்த இடத்துல எது எது செல்வமாக கருதப்படுகிறது அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். செல்வம் அப்படிங்கிறது என்ன? மணி, வேல்யூபிள்னு அர்த்தம் இல்லையா? அத எந்தெந்த இடத்துல எது எது தனமாக கருதப்படுகிறது பாருங்க. விதேசேஷு தனம் வித்யா. விதேசேஷு, விதேசம்னா அயல் நாடு, அந்நியத்து தேசம் இல்லையா? அயல் நாடு போறா அப்படின்னாக்கா அங்க அவளுக்கு எது தனம் அப்படின்னாக்கா வித்யா, கல்விதான். ஒருத்த நன்னா படிச்சுட்டான்னாக்கா அவகிட்ட கல்வி இருக்குனாக்கா அவன் எந்த நாட்டுக்கு போனாலும் என்ன பண்ண முடியும்? அதனால தனத்தை சம்பாதனம் பண்ணிக்க முடியும். அதனால விதேசேஷு தனம் வித்யா, வெளிநாடுகள்ல எது உயர்ந்த செல்வம்னாக்கா வித்யா, கல்விதான். வியசனேஷு தனம் மதிஹி, நமக்கு ஒரு சங்கடமானது ஏற்படுறது. அந்த சமயத்துல எது தனமாக கருதப்படுகிறது அப்படின்னாக்கா மதிஹி. மதிஹினா என்ன? இன்டலெக்சுவல். மதிஹினா என்ன? இன்டலெக்சுவல். வியசனேஷு தனம் மதிஹி, ஒரு சங்கடம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையில எது தனமாக கருதப்படுகிறதுனாக்கா மதிஹி, இன்டலெக்சுவல். பரலோகே தனம் தர்மஹா. இப்போ இகலோகம் நம்ம இருந்துட்டு இருக்கோம், பரலோகம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த லோகத்துக்கு எது தனம், எந்த தனம் பிரயோகப்படும் அப்படின்னாக்கா தர்மஹா. நாம் செய்யக்கூடிய தான தர்மங்கள் இருக்கு இல்லையா? அந்த தர்மத்தின் மூலமா கிடைக்கக்கூடிய புண்ணியம் இருக்குல்லவா? அந்த புண்ணியம் தான் பரலோகத்தில் தனமாக கருதப்படுகிறது. பரலோகத்தில் நமக்கு பயன்படக்கூடிய தனம் எது? தர்மஹா. இப்ப நாம பண்ணக்கூடிய தர்மம். பரலோகே தனம் தர்மஹா ஷீலம் சர்வத்ர வைதனம். ஷீலம்னா ஒழுக்கம் இல்லையா? கல்விங்கிறது என்ன கொடுக்கும்? நமக்கு ஒழுக்கத்தை தான் கொடுக்கிறது. வித்யா ததாதி வினயம் படிச்சிருக்கோம். ஷீலம்னா ஒழுக்கம். இப்ப பாருங்க, சர்வத்ர வைதனம், அந்த ஒழுக்கம் அப்படிங்கிறது நல்ல கேரக்டர் இல்லையா? அது எல்லா இடத்திலும் தனமாக கருதப்படுகிறது. ஷீலம் சர்வத்ர வைதனம். விதேசேஷு தனம் வித்யா வியசனேஷு தனம் மதிஹி பரலோகே தனம் தர்மஹா ஷீலம் சர்வத்ர வைதனம் அப்படிங்கிறது இன்றைய தினத்திற்கான சுபாஷிதம். இதை தொடர்ந்து நம்ம பார்க்க போறது சந்திஹி பார்த்துட்டு இருக்கோம். அதுல 4வது யூனிட்ல இருந்துட்டு இருக்கோம். அந்த 4வது யூனிட்ல என்ன பிரதானமான கண்டென்ட்னாக்கா வியஞ்சன சந்திஹி. இது வரைக்கும் நம்ம ஸ்வரசந்தி பார்த்துட்டோம். அதனுடைய அஷ்ட விதாகான்னு சொல்லக்கூடிய 8 விதங்களை பார்த்து தெரிஞ்சிட்டோம். இப்போ நம்ம வெஞ்சன சந்தியில இருந்துட்டு இருக்கோம். இந்த வெஞ்சன சந்திக்கு கீழே 13 விதமான சந்திகளை நாம தெரிஞ்சுக்க இருக்கோம் இல்லையா? அதுல முதல் சந்தி, அதனுடைய பெயர் என்ன அப்படின்னு பாருங்க. வெஞ்சன சந்திஹி, அதனுடைய பெயர் என்ன? ஸ்சுத்வ சந்திஹி. இஷு ச உ அது சேர்ந்துதான் அஸ்சு. ஸ்சுத்வ சந்திஹி பக்கத்திலே கொடுத்துருக்கா. அந்த போல்டா இருக்கிறதுல நமக்கு சரியா தெரியல, பக்கத்துல கொடுத்துருக்கா பாருங்க, சுஹுன்னு கொடுத்துருக்கா பாருங்க. ஸ்சுத்வ சந்திஹி. அந்த ஸ்சுஹு அப்படிங்கிறதுல என்னென்ன அக்ஷரங்கள் அடங்கி இருக்குனாக்கா இஷு, இச்சு, இச்சு, இஜ்ஜு, இஜ்ஜு, இஞ்சு. அதாவது ஷகாரம் சவர்க்கத்துல இருக்கக்கூடிய அந்த 5 எழுத்துக்கள் இல்லையா? இது எல்லாமே என்ன அப்படின்னாக்கா ஸ்சுத்வ சந்திஹி. ஒரே நிமிஷம். பாருங்க, ஸ்சுத்வ சந்திஹி பார்த்துட்டு இருக்கோம். ஸ்சுஹு அப்படிங்கிறதுல என்னென்ன அக்ஷரங்கள் அந்தர்பாவமா இருக்கு அப்படின்னாக்கா ஷகார,
சகார சகார ஜகார ஜகார ஞகாரம்னு சொல்ல அக்ஷரங்கள் தான் என்ன பண்ணியிருக்கானாக்கா ஸ்சுஹு அப்படிங்கிறதுல அந்தர்பாவமா பண்ணியிருக்கா. இந்த சுத்வ சந்திஹி அப்படின்னு சந்தி எதுக்கு எதனுடைய கீழே இருக்குனாக்கா வெஞ்சன சந்திஹி அப்படிங்கிறதனுடைய முதல் சந்தியாக அமைஞ்சிருக்கு சுத்வ சந்திஹி. சோ நம்ம இப்போ இனிமேல் பார்த்துட்டு போக போறது வெஞ்சன சந்திஹி அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி வெஞ்சன சந்திஹினா என்ன அப்படின்னாக்கா ஏற்கனவே பார்த்திருக்கோம் நம்ம. வெஞ்சனஸ்ய ஸ்தானே ஆதேசஹ. என்ன சொல்லணும்? வெஞ்சன சந்திஹினா என்ன சொல்லணும்? வெஞ்சனஸ்ய ஸ்தானே ஆதேசஹ. வெஞ்சனத்தினுடைய ஸ்தானத்துல ஆதேசமான 4 வரும்னு சொன்னோம் இல்லையா? அது என்னென்ன அப்படின்னாக்கா ஆதேசம், லோபஹ, வெஞ்சன நிமித்தக ஆகமஹாச்ச வெஞ்சன சந்திஹின்னு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த சந்தி பேதாக அப்படிங்கிறத நம்ம பார்க்கும் பொழுது அந்த விஷயத்தை நான் நடத்திருக்கேன். சந்தி பேதாகான்னு பார்க்கும்போது சந்திஹி திரிவிதாக ஸ்வர சந்திஹி வெஞ்சன சந்திஹி விசர்க சந்திஹின்னு சொல்லி என்ன பண்ணோம் நம்ம என்ன கிளாசிபிகேஷன் பண்ணும் பொழுது பிரகிருதி பாவ சந்தியும் ஸ்வர சந்தி இல்லையா ரெண்டும் என்ன எதிர அடங்கிறோம்னாக்கா அதாவது பிரகிருதி பாவ சந்தி ஸ்வர சந்தியிலையும் சுவாதி சந்தின்றது விசர்க அடங்கிறோம்ங்கிறத முதல்ல இனிஷியலா நம்ம சொல்லி கொடுத்தோம். அப்பவே என்ன பண்ணோம்? அதுக்கு லட்சணம் கொடுத்தோம். என்ன லட்சணம் கொடுத்தோம்? வெஞ்சன சந்திஹி நாம வெஞ்சனஸ்ய ஸ்தானே ஆதேசஹ லோபஹ வெஞ்சன நிமித்தக ஆகமஹாச்ச வெஞ்சன சந்திஹி அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணோம்? முதல்லயே நம்ம டெஃபினிஷன்ஸா கொடுத்திருந்தோம். எக்ஸாம்பிள் என்ன கொடுத்தோம்? ஜகத்து பிளஸ் ஈஷா ஜெகதீஷா. அந்த இடத்துல பார்க்கலாம் தகாரஸ்ய ஸ்தானத்துல என்ன வந்திருக்கு? ஆதேசம் வந்திருக்கு. ஆதேசம்னா என்ன? சத்ருவத் ஆதேசா ஏற்கனவே சொல்லியிருக்கும். உபா பிளஸ் அபி உபா அபி. அங்க வகாரஸ்ய லோபஹ. லோபஹான என்ன? அதர்ஷனம் லோபஹ. அதாவது தர்ஷனா தெரியறது, ந தர்ஷனம் அதர்ஷனம், தெரியாமே போறதுதான் லோபம்னு பேரு, காணாம போயிடும். அடுத்தது என்ன அப்படின்னாக்கா பச்சன் பிளஸ் அஸ்தி பச்சன் அஸ்தி. அங்க வெஞ்சன நிமித்தகஸ்ய ஆகமஹா. ஆகமஹா என்ன அப்படின்னாக்கா மித்ரவத்து ஆகமஹா. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஆதேசம்னா என்ன, ஆகமம்னா என்ன, லோபம்னா என்ன அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணோம்? இனிஷியலா சந்தி பேதங்களை பார்க்கும் பொழுதே அதனுடைய டெஃபினேஷன்ஸ் உங்களுக்கு நான் கொடுத்திருந்தேன். நன்னா படிங்கோ. அதாவது நடந்து முடிஞ்ச பாடங்களை நம்ம ரெக்கார்டிங்ஸா கொடுத்துருக்கோம். அந்த ரெக்கார்டிங்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா பிரதிதினம் உட்கார்ந்து ஒரு வீடியோவா நம்ம என்ன பண்ணோம்? நம்மளால சிந்தனை பண்ண முடியாது. சிந்தனை பண்றதுக்கு பதிலா அந்த வீடியோவை நம்ம என்ன பண்ணலாம்? ஃபாலோ பண்ணி நம்ம தொடர்ந்து கேட்டுட்டே வந்தாக்கா நமக்கு அது சிந்தனை பண்றதுக்கான ஒரு அவகாசமா அது அமையும். அந்த ரீதியில நம்ம முன்னாடி நடத்துறதுல என்ன நடத்திருக்கோம்னாக்கா இப்ப நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறது வெஞ்சன சந்தினா என்னன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா அதுக்கு கீழே தான் இந்த சுத்த சந்தியை பார்க்க போறோம். அப்படி பார்க்கும் பொழுது வெஞ்சனம்னா என்னன்னு நமக்கு தெரியணும் இல்லையா? வெஞ்சன சந்தினா என்னன்னு தெரியணும் இல்லையா? ப்ரீவியஸ் நம்ம நடத்திருக்கிற விஷயம் அதுதான் இப்ப நான் உங்களுக்கு ரீகலெக்ட் பண்றேன். வெஞ்சன சந்தினா என்ன? வெஞ்சனஸ்ய ஸ்தானே ஆதேசஹ லோபஹ வெஞ்சன நிமித்தக ஆகமஹாச்ச வெஞ்சன சந்திஹி. அது ஆதேசமா இருக்கலாம், லோபமா இருக்கலாம், ஆகமமா இருக்கலாம். அடுத்து நம்ம என்ன கேட்போம்? சுவாமி ஆதேசம்னா இப்ப கேட்க கூடாது, லோபம்னா என்னன்னு கேட்க கூடாது, ஆகமம்னா என்ன கேட்க கூடாது. ஏன்னா ஏற்கனவே நம்ம இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம். ஆதேசம்னா என்ன? சத்ருவதா தேசஹ. லோபஹான என்ன? அதர்ஷனம் லோபஹ. ஆகமஹான என்ன? மித்ரவத் ஆகமஹ. இதெல்லாம் நம்ம பிகினிங்லயே இதெல்லாம் நம்ம தெரிஞ்சின விஷயங்கள் இல்லையா? அந்த ரீதியில வெஞ்சன சந்தின்னு இருக்கக்கூடிய 4வது யூனிட்ல வெஞ்சன சந்தி பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு கீழே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா மொத்தம் எத்தனை வகையான வகைகளை பார்க்க போறோம் அப்படின்னாக்கா 13 வகைகளால அதை நம்ம சந்திகளாக பார்க்க போறோம். அதுல முதல்ல இருக்கிறது சுத்வ சந்திஹி அப்படிங்கிறது. இந்த சுத்வ சந்திஹி அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா சுஹுன்றதுக்கு என்ன கொடுத்திருக்கா? ஷகார சகார சகார ஜகார ஜகார ஞகாரங்கள் இருக்கு இல்லையா? இந்த அக்ஷரங்கள் சேர்ந்ததுதான் ஸ்சுஹு அப்படிங்கிறதா இங்க அவ என்ன பண்ணிருக்கா? அழகா நமக்கு காண்பிச்சு கொடுத்திருக்கா. ஓகேவா? அதுல என்ன இருக்கு பாருங்க. அதாவது சகாரஸ்ய ஷகார சவர்காபியாம் யோகி சகாரஸ்ய ஷகாரஹா. ஒண்ணு. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். என்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட்?
சகாரஸ்ய ஷகார சகார சவர்காபியாம், அதாவது சகாரம் ஷகாரம். அது மட்டும் இல்ல, சவர்காபியாம், சவர்கன என்ன, மொத்தம் சம்ஸ்கிருதத்துல வெஞ்சன வர்ணங்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த வெஞ்சன வர்ணங்களை முதல்ல என்ன பண்றோம், வர்க்கம் அப்படிங்கிற ரீதியில முதல்ல கிளாசிபிகேஷன் பண்றோம். அதுல எத்தனை வர்க்கம் இருக்கு, 5 வர்க்கங்கள் இருக்கு. கவர்க்கம், சவர்க்கம், டவர்க்கம், தவர்க்கம், பவர்க்கம். இங்க பாருங்க, சவர்காபியம்னா சவர்க்கத்தை எடுத்துக்கிறான். சவர்கனா அந்த சகாரத்தை ஆரம்பிச்சு 5 வர்ணங்கள். ஏவா வர்க்காபியாம் யோகே என்ன நடக்கிறது அப்படின்னாக்கா, ஷகாரஸ்ய ஷகாரஹா அப்படிங்கிறது நம்பர் 1. அடுத்தது தவர்கஸ்ய ஷகார சவர்காபியாம் யோகே தவர்கஸ்ய கிரமாத்து சவர்கா ஆதேசா பவதி. முதல்ல மேல வந்து தவர்க்கம் அப்படிங்கறத எழுதிக்கணும். தவர்கன சவர்கன அந்த தவர்க்கத்துக்கு கிரமமாக என்னது, தவர்கஸ்ய கிரமாத் சவர்கா ஆதேசோ பவதி. மேல தவர்க்கத்தை மேல எழுதிட்டு கீழே சவர்க்கத்தை எழுதணும். ஏன் அப்படின்னாக்கா, அந்த தவர்க்கத்துக்கு ஒரு வர்ணங்களுக்கு கிரமமாக சவர்க்கத்துல இருக்கக்கூடிய எழுத்துக்கள் ஆதேசமா வரப்போறது. ஆதேசனா என்ன சுவாமி, ஆதேசனா சத்ருவத் ஆதேச, அந்த எழுத்து எடுத்துட்டு இந்த எழுத்து வரும். சரி, இடையில எல்லாம் யோகே யோகேன்னு கொடுத்திருக்கேலே, யோகம்னா என்ன இல்லையா, கொடுத்திருக்கா இல்லையா, யோகே சகாரஸ்ய ஷகார சவர்காபியாம் யோகே சகாரஹ, அது நம்பர் 1. நம்பர் 2 தவர்கஸ்ய ஷகார சவர்காபியாம் யோகே தவர்கஸ்ய கிரமாத் சவர்கா ஆதேசோ பவதி. 2 விஷயமானது நடைபெறது. முதல்ல என்னன்னாக்கா, சகார சகாரம் இருக்குனாக்கா, சகாரமோ அல்லது சகாரமோ, அதுக்கு சவர்காபியாம் யோகே சவர்க்க வர்ணங்களோட யோகமானது ஏற்படும் பொழுது, யோகம்னா என்ன, சேர்க்கை, சம்பந்தம் இத்தியர்த்தா. யோகம்னா என்னது, சம்பந்தா. யோகம்னா என்னது, ஞாபகம் வச்சுக்கணும், யோகம்னா சம்பந்தா. அதை எப்போ மறக்க கூடாது. யோகோ நாம சம்பந்தா. சரி, அந்த சம்பந்தம் எப்போ சுவாமி ஏற்படும், ஷகாரத்துக்கோ அல்லது ஷகாரத்துக்கோ சவர்க்கத்தோட சம்பந்தமானது ஏற்படும் பொழுது அந்த சகாரஸ்ய ஷகாரஹா ஆதேசோ பவதி. நம்பர் 1. நம்பர் 2 தவர்கஸ்ய ஷகார சவர்காபியாம் யோகே, தவர்க்கத்தோட இந்த ஷகாரத்துக்கோ அல்லது சவர்காபியாம் யோகம் ஏற்படும் பொழுது அந்த தவர்க வர்ணங்கள் இருக்கு இல்லையா, அப்படியே கிரமாத்துனா முறைப்படி அப்படிங்கிற வர்ணங்களானது ஆதேசோ பவதி. ஆதேசா நாம கிம், சத்ருவத் ஆதேசா. அப்ப அந்த வர்ணத்தை எடுத்துட்டு இந்த வர்ணமானது தவர்க்கத்துல இருக்கக்கூடிய வர்ணங்களை எடுத்துட்டு சவர்க்கத்துல இருக்கக்கூடிய வர்ணங்களானது வரும். எப்படி ஆதேசமா வரும், எப்படி கிரமாத்து முறைப்படி. அதை நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும் பொழுது நமக்கு அழகா அது புரிஞ்சிடும். இதற்கு என்ன இருக்குனாக்கா, ஒரு சூத்திரம் இருக்கு. என்ன சூத்திரம் இருக்கு அப்படின்னாக்கா, ஸ்தோஹோ ஸ்துனாஸ்டுஹு அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு. என்ன சூத்திரம் அது, ஸ்தோஹோ ஸ்துனாஸ்டுஹு அப்படிங்கிறது சூத்திரம். ஸ்தோஹோ ஸ்துனாஸ்துஹு அப்படின்னா என்ன அர்த்தம், சகார தவர்கயோ சகார தவர்கயோஹோ ஷகார சவர்காபியாம் யோகே ஷகார சவர்கௌ ஸ்தஹா. ஷகாரம் அப்படிங்கிறது அல்லது சவர்க்கத்துல இருக்கக்கூடிய எழுத்தானது ஆதேசமா வரப்போறது. எதனுடைய இடத்துல அப்படின்னாக்கா, சகாரஸ்ய அथवा தவர்காபியாம் யோகே. தவர்க இருக்கு இல்லையா, சகாரத்துக்கோ அல்லது தவர்க்கத்துக்கோ என்ன வரப்போறது, அதை எடுத்துட்டு என்ன வரப்போகுது, ஷகார சவர்க்கம் அப்படிங்கிற வர்ணங்களான வரப்போதா சுஹுன்னு கொடுத்துருக்கான். இதான் ஆதேசமா வரப்போறது. மேல கொடுத்துருக்கா பாருங்க, என்னது சுத்வ சந்திகின்னு கொடுத்துட்டு சுஹுன்னு கொடுத்துருக்கா இல்லையா. அப்ப அந்த சுஹுனா என்ன அர்த்தம், ஷகார சகார சகார ஜகார ஜகார ஞகாரங்கள் வர்ணங்களானது ஆதேசமா வரப்போறது இல்லையா. அது என்ன பண்றது, எதை எடுத்துட்டு வரப்போறது, சகாரத்தையோ அல்லது தவர்க்கத்தில் இருக்கக்கூடிய வர்ணங்களையோ எடுத்துட்டு கிரமமாக ஆதேசமாக வந்ததுன்னா அது சுத்வ சந்திஹி அப்படின்னு பேர் இல்லையா. அதாவது நம்ம தெளிவா
நடந்து முடிஞ்ச விஷயங்களை நன்னா தரவா ஒண்ணு விடாம அக்ஷர பிரகரணத்திலேருந்து ஆரம்பிச்சு ஏதாவத் பர்யந்தம் 3 யூனிட் முடிச்சிருக்கும். 4வது யூனிட்ல இப்ப பிரவேசம் பண்ணிருக்கும். அந்த 4வது யூனிட்ல போகும்பொழுது சுத்வ சந்திகின்னு பார்க்கும் பொழுது நமக்கு அந்த டெபினேஷனை படிச்சாக்கா நமக்கு அர்த்தம் புரியணும் இல்லையா? எப்ப புரியும்? கிரமமா நம்ம அக்ஷர பிரகரணத்திலேருந்து ஆரம்பிச்சு என்னென்ன கிராமட்டிக்கல் டேர்ம்ஸ்லாம் நம்ம சொல்லி கொடுத்தோமோ அதை நன்னா உள்வாங்கிக்கணும். உள்வாங்கினதோட இல்லாம அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நம்ம எழுதி பார்க்கணும். அப்பதான் முடியும் இல்லையா? அதுக்குதான் சொல்றேன், நடந்து முடிஞ்ச பாடங்களை சிந்தனை பண்ணணும் இல்லையா? 2 நாளைக்கு ஒரு தடவை அந்த நடந்து முடிஞ்ச பாடங்களை கிரமமா உட்காந்து நன்னா கேளுங்க. திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த கேட்டாதான் நம்ம ஆழ் மனசுல போய் அதை உட்காந்து நமக்கு தேவையான சமயத்துல ஸ்புரிக்கணும் ஞானமானது இல்லையா? தேவையான சமயத்துல அந்த ஞானமானது ஸ்புரிக்கணும். அப்பதான் கனெக்ட் பண்ண முடியும் இல்லையா? இல்லைன்னா கனெக்ட் பண்ண முடியாது. சோ சுத்வ சந்திகினா என்ன? ஸ்சுஹூன்றதுக்கு என்ன அர்த்தம்? சகார 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 ஜகார ஜகார ஞகாரம் அப்படிங்கிற எழுத்துக்கள் என்னவா வரப்போறது? ஆதேசமா வரப்போறது. எப்படி வரும் சுவாமி அப்படின்னாக்கா அதான் அந்த பேராகிராஃப்ல கொடுத்திருக்கா. சகாரஸ்ய சகார சவர்காபியாம் யோகே. யோகம்னா என்ன? சம்பந்தா. அந்த சகாரஸ்ய சகாரமானது ஆதேசமா வரும். இது பாயிண்ட் நம்பர் 1. 2வது பாயிண்ட் என்ன? தவர்கஸ்ய சகார சவர்காபியாம் யோகே. அந்த தவர்கஸ்ய தவர்கத்துக்கு கிரமாத் கிரமண முறைப்படியாக சவர்க்கம் அப்படிங்கிற இருக்கக்கூடிய அந்த வர்க்கத்தில் இருக்கக்கூடிய வர்ணங்களானது ஆதேசோ பவதி அப்படிங்கிறது தான் சுத்வ சந்திஹி. இதுல நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் 2. யோகோ நாமக்கியம் யோகேன்னு சொல்லியிருக்கா இல்லையா? யோகே அப்படின்னா யோகேனா சம்பந்தே அப்படின்னு அர்த்தம். இன்னொன்னு என்ன? ஸ்டோஹோ ஸ்டுனாஸ்சுஹு அப்படிங்கிறது சூத்திரம், பாணினியால் எழுதப்பட்ட சூத்திரம். இந்த சந்திக்கு அந்த சூத்திரத்தை நமக்கு அழகா காண்பிச்சு கொடுக்கிறார். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா சகார தவர்கயோஹோ சகார சவர்காபியாம் யோகே சகார சவர்கௌ ஸ்தஹா அப்படிங்கிறது அந்த சூத்திரத்தினுடைய அர்த்தம். அப்படியே மனப்பாடம் பண்ணணும். நான் என்ன சொல்றேனோ அந்த விஷயத்த. சரியா? எக்ஸாம்பிள் பாருங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருக்கா? இஸ் பிளஸ் இஷ் பார் சவர்க்கம் அப்படின்னா ஈக்குவல் டு இஷா மாற போறது. எப்படி? சிசுஷ் பிளஸ் ஷேதே. சிசுஷ் பிளஸ் ஷேதே இருக்கு. சிசுஷ் ஷேதே. அந்த பாருங்க, சிசுஷ்ன்னு சொல்லும்போது அந்த சகாரத்தை எடுத்துட்டு ஷகாரமானது வந்துடுறது இல்லையா? சகாரஸ்யஸ்தானே ஷகாரஹா ஆதேசோ பவதிங்கிறதுக்கு இந்த 3 எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கா. சிசுஷ் ஷேதே, மனஸ் சஞ்சலம், அப்புறம் ராமஸ் சாத்ரஹா என்கிற 3 உதாகரணங்களை இங்க உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸா காண்பிச்சிருக்கா பாருங்க இல்லையா? முதல் உதாகரணம் என்ன? சிசுஷ் பிளஸ் ஷேதே. அவுட்புட் என்ன வரும்? சிசுஷ் ஷேதே சகாரஸ்ய ஸ்தானே ஷகாரஹா ஆதேசோ பவதி. நம்பர் 2 மனஸ் பிளஸ் சஞ்சலம். மனசுன்னு சொல்லும்போது சகாரம் முடியறது இல்லையா? பக்கத்துல சகாரமானது பரமா இருக்கு. என்ன வரப்போறது? அந்த சகாரஸ்ய ஸ்தானே ஷகாரஹா ஆதேசோ பவதி. அப்ப மனசஞ்சலம் அப்படிங்கிற ரூபமானது சித்திக்கும். அடுத்தது ராமஸ் பிளஸ் சாத்ரஹா. ராமஸ் சொல்லும்போது சகாரம் கடைசியா முடிஞ்சிருக்கு. பரத்ர சாத்ரஹான்னு சொல்லும் போது சகாரமானது இருக்கு. அப்ப யோகேன சகாரஸ்ய யோகன சம்பந்தே இருக்கும்பொழுது என்ன ஆகும்? ராமஸ் சாத்ரஹா அப்படிங்கிற ரூபமானது சித்திக்கு. இது நம்பர் 1 இல்லையா? என்ன கொடுத்த மேல? சகாரஸ்ய ஷகார சவர்காபியாம் யோகே சகாரஸ்ய ஷகாரஹா ஆதேசோ பவதி அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அதுக்கு 3 விதமான உதாகரணம் கொடுத்திருக்கா. என்ன அந்த 3 உதாகரணம்? சிசுஷ் பிளஸ் ஷேதே ஈக்குவல் டு சிசுஷ் ஷேதே. மனஸ் பிளஸ் சஞ்சலம் மனஸ் சஞ்சலம். ராமஸ் பிளஸ் சாத்ரஹா ராமஸ் சாத்ரஹா அப்படிங்கிற ரூபமானது சித்திக்கும். அடுத்தது இது எதுக்கு உதாகரணம் அப்படின்னாக்கா ஷகாரஸ்ய ஸ்தானே ஷகாரஹா ஆதேசோ பவதி அப்படிங்கிறதுக்கு உதாகரணம். அடுத்தது என்ன கொடுத்திருக்கா அப்படின்னாக்கா தவர்கஸ்ய ஷகார சவர்காபியாம் யோகே தவர்கஸ்ய கிரமாத் சவர்கஹா ஆதேசோ பவதின்னு கொடுத்திருக்கா இல்லையா?
அதற்கு என்ன உதாகரணம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஒரே நிமிஷம். பாருங்க, இது ரெண்டாவது தவர்கஹா பிளஸ் ஷகாரம் ஆர் சவர்கஹா என்ன வருது? பகவத் பிளஸ் சக்திஹி. பகவத் பிளஸ் சக்திஹி. பகவத் சொல்லும்போது எப்படி முடிஞ்சிருக்கு? தகாரத்தை அந்தமாக கொண்டுள்ளது பகவத். சக்தின்னு சொல்லும் போது என்ன இருக்கு? ஷகாரமானது பரமா இருக்கு. சரி, அப்ப என்ன நடக்கும்? பகவத் சக்தி அந்த தகாரத்தை எடுத்துட்டு சகாரமானது, ஏன்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம்? அந்த அப்படிங்கறத எடுத்துட்டு அப்படிங்கிற எழுத்துக்க கிரமமா ரெஸ்பெக்டிவ்லி கிரமாத்துன்னு கொடுத்திருக்கா இல்லையா? அந்த கிரமாத்துன்ற பதத்துக்கு என்ன அர்த்தம்னாக்கா ரெஸ்பெக்டிவ்லி. ரெஸ்பெக்டிவ்லி என்ன? அப்படிங்கிற அந்த 5 எழுத்துக்களோட இடத்துல அப்படிங்கிற இந்த சவர்க்கத்தினுடைய 5 எழுத்துக்களானது வந்து சேரும். எப்படி? ரெஸ்பெக்டிவ்லி. அதான் கிரமாத் அப்படின்னு கொடுத்திருக்கா. அந்த ரீதியில எக்ஸாம்பிள் பாருங்க. பகவத் பிளஸ் சக்தி. பகவத் சக்தி. ரெண்டாவது என்ன? சத்து பிளஸ் சித்து. சச்சித். சத்து பிளஸ் சித்து சச்சித். தக்காரத்தினுடைய ஸ்தானத்துல சக்காரமானது வந்துடுறது. சுக்ருத்து பிளஸ் ஜகாம. சுக்ருத் ஜகாம. சுக்ருத்துன்னு தகாரம் இருக்கு, பக்கத்துல ஜகாரம் பரமா இருக்கு. அந்த தகாரத்துல ஜகாரமானது வந்துடுறது. ஏன்னா 3வது எழுத்துக்கு 3வது எழுத்து 3வது எழுத்து மூணாவது எழுத்து. அப்ப சுக்ருத்து ஜகாம சுக்ருத் ஜகாம. ஏ குணின் பிளஸ் ஜானாத்து. ஏ குணின் பிளஸ் ஜானாத்து என்ன இருக்கு? ஏ குணின் ஜானாத்து. குணின் போது நகாரம் 5வது எழுத்து பஞ்சம வர்ணஹா. அப்போ அதுக்கு ஈக்குவலான இந்த சவர்க்கத்துடைய பஞ்சம வர்ணம் என்ன? ஞகாரம். அப்போ குணின் ஜானாத்து என்ன வந்திருக்கு? குணின் ஜானாத்து. இது என்னது? 2வதுனுடைய உதாரணமாக கொடுத்திருக்கா. 3வது உதாரணம் கொடுத்திருக்கா பாருங்க. எஜ் பிளஸ் நஹா. சவர்க்கத்துக்கு தவர்க வருதுன்னு சொன்னாடியா? எஜ் நஹா. எஜ் பிளஸ் நஹா. அதுக்கு என்ன, எப்படி அதனுடைய ரூபம் வரும்? எஜ் பிளஸ் நஹான்னு கொடுத்திருக்கா இல்லையா? எப்படி வருது பாருங்க. யஜ்ஞஹா. யஜ்ஞஹா இல்லையா? அதே மாதிரி யாச்சு பிளஸ் நா. யாச்சு பிளஸ் நா. யாச்ஞா அப்படிங்கிறமான ரூபமானது சித்திக்கிறது. இப்படியாக இன்றைய தினம் நம்ம பார்த்த சந்தி என்ன சந்தி பேர்னாக்கா ஸ்துத்வ சந்திஹி. என்ன சந்தி பார்த்திருக்கோம்? இது வியஞ்சன சந்தி அப்படிங்கிற வகைக்கு கீழே நம்ம 13 வகையான சந்திகளை நாம தெரிஞ்சுக்க இருக்க போறோம். அந்த 13 வகை சந்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல் சந்தி என்ன? சுத்வ சந்திஹி. அதுக்கு என்ன சூத்திரம்? ஸ்டோஹோ ஸ்சுனாஸ்சுஹு அப்படிங்கிறது சூத்திரம். அந்த ஸ்சுஹுங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா சகார 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 ஜகார ஜகார ஞகாரம் அப்படிங்கறதனுடைய தாத்பரியம் தான் அந்த ஸ்சுஹுங்கிற அந்த அந்த இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற வர்ணங்கள். அந்த வர்ணங்கள்லாம் ஆதேசமா வர போறது. எப்ப வரும் அப்படின்னாக்கா சகாரஸ்ய சகார சவர்காபியாம் யோகே சகாரஸ்ய சகாரஹ ஆதேசோ பவதி. நம்பர் 1. தவர்கஸ்ய சகார சவர்காபியாம் யோகே தவர்கஸ்ய கிரமாத் சவர்கஹ ஆதேசோ பவதி. இப்படியாக இந்த ஸ்துத்வ சந்திஹி அப்படிங்கிற சந்திக்கு கொடுத்திருக்கக்கூடிய டெஃபினேஷன்ஸ், அதற்குண்டான உதாகரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத தெளிவா நாம என்ன பண்ணிருக்கோம், உங்களுக்கு இங்க காண்பிச்சு கொடுத்திருக்கோம். இதுக்கு அந்நியத் உதாகரணானி, இப்ப நம்ம படிச்ச இந்த சந்தியை எங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம், எந்த இடத்துல வந்திருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணிருக்கா, அந்நியத் உதாகரணான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உதாகரணங்களை கொடுத்திருக்கா. அரிஷ் பிளஸ் சேதே அரிஷ் சேதே, சத்து பிளஸ் சித்தம் சித்பம் அப்படின்னாக்கா என்ன இருக்கு அப்படின்னாக்கா சச்சித்பம், குணின் பிளஸ் ஜயா குணின் ஜயா, பிருகத் பிளஸ் சத்ரம் பிருகத் சத்ரம், அந்யத் பிளஸ் ச அந்யச்ச, தபஸ் பிளஸ் சரியா தபஸ்சரியா. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த அந்நியத் உதாகரணம்லாம் இருக்கு இல்லையா, இதை எழுதி பார்த்து இந்த
நம்ம பார்த்த அந்த டெபினிஷனோட சுத்வ சந்திஹி அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம், அதுக்கு ஒரு லட்சணம் கொடுத்தோம் இல்லையா? அந்த லட்சண பிரகாரம் இந்த உதாகரணங்கள்லாம் பொருந்துறதா பொருந்தலையா அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணோம், உட்கார்ந்து பொறுமையா அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, ஹோம்ஒர்க் பண்ணி பாருங்க. அப்பதான் நமக்கு நம்ம இன்னைக்கு படிச்ச சுத்வ சந்தியினுடைய அந்த விளக்கத்துக்கு ஏத்த மாதிரி இந்த உதாகரணம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி. இது வந்து மேத்தமேட்டிக்ஸ் தான், திரும்ப சொல்றேன். நம்ம ஒரு சம் ஒர்க் அவுட் பண்ணி பாக்குறோம், என்ன பண்ணுவோம், இந்த நம்ம என்ன சம் ஒர்க் அவுட் பண்ணிருக்கோமோ அதே மாதிரி மாடல் அப்படிங்கிறதுக்கு சில மேத்தமேட்டிக்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸசைஸ பண்ணி பார்ப்போம் இல்லையா? அந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய அந்நிய உதாகரணங்களை எடுத்துட்டு உட்கார்ந்து கிரமமா எந்த எழுத்து முடிஞ்சிருக்கு பூர்வத்துல, அதற்கு பரமா அந்த அந்த வர்ணங்கள் இருக்கா, அப்படி வரும்போது எந்த வர்ணத்துக்கு எந்த வர்ணமானது ஆதேசமா வரும்னு சொல்லியிருக்கா, அது பிரகாரம் தான் இங்க வந்திருக்கா அப்படிங்கறதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும், உட்கார்ந்து ஹோம்ஒர்க் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி அழகா எழுதி நீங்க எனக்கு அனுப்புங்கோ. திரும்ப நான் சொல்றது அதுதான், உங்களுக்கு 2 டாஸ்க் கொடுத்திருக்கேன். ஒன்னு ஸ்லோகங்கள் எல்லாத்தையுமே 15 ஸ்லோகங்களை எனக்கு எழுதி அனுப்ப வேண்டியது, நம்பர் 1. நம்பர் 2, நான் அனுப்பிச்சு வச்ச அந்த ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே நீங்க சிந்தனை பண்ணணும் அப்படிங்கிற ரீதியில எப்பெல்லாம் அவகாசம் கிடைக்கிறதோ அந்த வீடியோவை நீங்க முறைப்படி கேட்க வேண்டியது. இந்த அந்நியத் உதாகரணாணி அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், ஒரு சந்திக்கும் எக்ஸாம்பிள் அப்படிங்கிற ரீதியில உதாகரணத்தை கொடுத்துட்டே தான் வரும். இந்த எக்ஸாம்பிள் ஏன் படிக்கணும் அப்படின்னாக்கா, அப்பதான் எக்ஸாம்ல இந்த அவுட்புட்டை கொடுத்துட்டு இது எந்த வகை சந்தி அப்படின்னு கேட்டா நம்மளால என்ன பண்ண சொன்னோம், அரிஷ் ஷேதே அப்படின்னாக்கா அரிஷ் பிளஸ் ஷேதே, இது சுத்வ சந்தி. இந்த சுத்வ சந்தின்றது எங்க வருது, வெஞ்சன சந்திக்கு கீழே வருது. அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஞானம் நமக்கு ஏற்படணும்னா நம்ம உட்கார்ந்து நன்னா தரவா படிக்கணும். நன்னா பாருங்க, இது வரைக்குமே நமக்கு படிக்க வேண்டியதுக்கு என்னென்ன இருக்குனாக்கா, அக்ஷர பிரகரணத்துல அக்ஷரம்னா என்ன, அக்ஷராணாம் விபாகா, ஸ்வரம்னா என்ன, அயோகவாகானா என்னன்னு தெரியணும், வெஞ்சனானி பிரயத்னாக மாகேஸ்வராணி சூத்ராணி சந்தையா சந்திபேதாக ஸ்வரசந்தி. அந்த ஸ்வரசந்தியில 8 விதமான விபாகங்கள் பார்த்தோம். அஷ்டவிதாக ஸ்வரசந்தையா, என் சந்தி, யாந்தாவாந்தாதே சந்தி, குணசந்தி, விருத்தி சந்தி, சவர்ண தீர்க்க சந்தி, பூர்வரூப சந்தி, பரரூப சந்தி, பிரகிருதி பாவ சந்தி, அதுக்கப்புறமா வெஞ்சன சந்தி. அதற்கு கீழே 13 இருக்கு. அதுல முதல் வகை இன்றைய தினம் நாம தெரிஞ்சின்ற சுத்வ சந்தி அப்படிங்கிற சந்தி வரைக்கும் நாம நன்னா தரவா நடந்து முடிந்த வகுப்புகளுக்கு நம்ம என்ன பண்ணோம், அபியாசம் பண்ணி வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட நம்ம 50% ஆஃப் சிலபஸ் முடிச்சிருக்கோம். இது வரைக்கும் சோஃபார் நம்ம 50% ஆஃப் சிலபஸ் நாம கவர் பண்ணி முடிச்சிருக்கோம். இன்னும் 50% ஆஃப் சிலபஸ் தான் இருக்கு. அதனால அடுத்த அந்த 50% நம்ம ஞானத்தை அடையணும் அப்படின்னாக்கா இது வரைக்கும் நடந்து முடிஞ்சிருக்க இந்த 50% ஞானத்தை நாம தக்க வைக்கணும், அபியாசம் பண்ணணும், தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய டாஸ்க் நமக்கு இருந்துட்டு இருக்கு. அதனால நன்னா ரெகுலரா கிளாஸ் அன்வைக்கணும், ஹோம்ஒர்க் எழுதணும், அதே மாதிரி ஆடியோஸ்லாம் உட்காந்து சிந்தனை பண்ணணும் அப்படிங்கிறத இன்றைய தினத்திலிருந்து ஆரம்பிச்சு நீங்க பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய விஞ்ஞாபனம். தாசன் இன்றைய தினத்திற்கான அவகாசம் ஆயிடுத்து. இது வரைக்கும் நடந்து முடிஞ்ச வரைக்கும் ஏதானா சம்சயம் இருந்ததுனாக்கா கேளுங்கோ, நான் உங்களுக்கு கிளாரிபிகேஷன் பண்றேன். பாட்டாந்தரமான சம்சயம் எல்லாம் கேட்க வேண்டாம். தாசன் கேக்குறதா? கேக்குறதா? ஆடிபிளா இருக்கா? இது வரைக்கும் நடந்து முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது சம்சயம் இருந்தா கேளுங்க, நான் உங்களுக்கு கிளாரிபிகேஷன் பண்றேன். தாசன் அதெல்லாம் இப்ப வேண்டாம் சுவாமி, நான் அதை பத்தி நடத்தவே இல்லையே. நான் அதான் இப்பதானே சொன்னேன், நான் என்ன நடத்தி முடிச்சிருக்கணும், அதுல இருந்து சம்சயம் இருந்தா கேளுங்க. மத்ததெல்லாம் பாட்டாந்தரெல்லாம் போட்டுன்னு குழப்பிக்க வேண்டாம், அதுக்காக சொல்றேன், வேற ஒண்ணும் இல்லை, க்ஷமிக்கணும். அடியேன் வசுமதி ரகுநாதன். இதுல அவர்கத்துல வந்து 8 பேதாக அப்படின்னு சொன்னீங்கல்ல, இதுல
அஷ்டாதச பேதாக. அதுல 18 கேள்வி சரியா புரிஞ்சுட்டு கேளுங்க. நீங்க கேட்கறது எனக்கு புரியல. இல்ல இந்த ஏவச்ச ஆ இ உ ரு இத்யேதேஷாம் பிரத்யேகம் அஷ்டாதச பேதாக அப்படின்னா 18. ஓகே, ஐ கன்ஃபியூஸ்ட். 8 அஷ்டாதச பேதாக. அஷ்ட இல்ல, அட்டன 8. அஷ்டாதச பேதாகனா 18மா? அதான் அந்த ஹ்ரஸ்வ தீர்க்க அந்த ப்ளுதல ஒன்னொன்னுத்துல அந்த உதாத்தா அனுதாத்தா ஹ்ரஸ்வத்துக்காரு ப்ளுதத்துக்காரு தீர்க்கதா அந்த மாதிரி இதுல பார்த்தா தீர்க்கத்துனா 18 வரும். ஓகே ஓகே, அடியேன் சமிக்கணும். பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். சரியா, அதாவது நம்ம தெளிவா உட்காந்து படிச்சோம்னா நமக்கு எல்லாமே புரியும். எதுவுமே புரியாதுன்னே இல்ல. நம்ம அதுக்குன்னு கொஞ்சம் அவகாசம் ஒதுக்கி இன்ட்ரெஸ்டோட உட்காந்து நம்ம கவனமா பார்த்தோம்னா நன்னா புரியும். அடியேன் தன்யவாதம். அதை மட்டும் திரும்பி இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? அந்த சந்தி எங்க இருக்கு? அது எங்க இருக்குமா? ச வர்க்க பிளஸ் த வர்க்க. யஜ்ஜ பிளஸ் ந. யஜ்ஜ பிளஸ் ந. யஜ்ஞஹ. ஓகே, கரெக்ட்டா தான இருக்கு? திரும்பி இன்னொரு தடவை சொல்ல முடியுமா? இல்ல, கரெக்ட்டா தான இருக்கு. என்ன புரியல உங்களுக்கு? இது அந்த இஜ் பிளஸ் இஞ்சு பிளஸ் தான் யஜ்ஞஹ வருதா? அது அந்த கூட்டு அக்ஷரம், அது என்ன பேர் சொல்லுவா எனக்கு அது தெரியல, அதனால அப்படி வருதா? யஜ்ஜி பிளஸ் நஹ. யஜ்ஜி பிளஸ் நஹான்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. யஜ்ஜி பிளஸ் நஹான்னு இருக்கு. இந்த நகார சிஸ்தானம் என்ன வருது? யஜ்ஞஹான்னு வரப்போறது, ஞகாரம் வரப்போறது இல்லையா? நகாரஸ்தானே ஞகாரஹ. நான் தான் சொல்லலையா, தவர்க்கத்தினுடைய 5வது எழுத்து இந்த நகாரம். தவர்க்கத்தினுடைய 5வது எழுத்து என்ன? நகாரம். சவர்க்கத்தினுடைய 5வது எழுத்து என்ன? ஞகாரம். இப்ப யஜ்ஜி பிளஸ் நஹா யஜ்னஹான்னு வராம யஜ்ஞஹான்னு வருது. கரெக்டா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் இங்க அப்படின்னாக்கா, நகாரஸ்ய ஆதேசம். ஆதேசம் நகாரமானது போயிடும். அதற்கு பதிலாக என்ன வரணும் அங்க அப்படின்னாக்கா, சவர்க்கத்தினுடைய 5வது எழுத்தாக இருக்கக்கூடிய ஞகாரமானது வரப்போறது. அப்ப யஜ்ஜி பிளஸ் நஹா யஜ்னஹான்னு இல்லாம யஜ்ஞஹான்னு இருக்கு. ரூபம் யஜ்னஹான்னு வந்தாதான் நீங்க கேட்கணும் இல்லையா? நஹாக்கு பதிலா என்ன வருது? ஞஹா வர யஜ்ஞஹா. புரிஞ்சுதா? நீங்க நம்ம என்ன டெஃபினிஷன், அந்த டெஃபினிஷன் பிரகாரம் இங்க அதெல்லாம் வரதானே. இது இதே மாதிரி பகவத் பிளஸ் சக்தி என்ன வருது? பகவத் தகாரம் இருக்கு. அப்ப தகாரம் தவர்க்கம். அப்ப ஷகாரசு யோகம் இருக்கு. யோகம்னா என்ன? சம்பந்தம். சோ சம்பந்தம் வந்தா என்ன வர போறது? தகாரஸ்தானே ரெஸ்பெக்டிவ்லி தன்றது முதல் எழுத்து, பிரதமாட்சரம். சவர்க்கத்துல பிரதமாட்சரம் சகாரம். அப்ப என்ன வர போறது? தகாரஸ்தானே சகாரஹ ஆதேசோ பவதினாக்கா, அப்ப ரூபத்துல அவுட்புட்ல பாருங்க பகவத் சக்தின்னு இருக்கு. அங்க தகாரம் காணாம போயிடுது, சகாரம் வந்துருக்கு. சோ எந்த அக்ஷரம் வந்திருக்கு, எந்த அக்ஷரத்தை எடுத்துட்டு வந்திருக்கு, இதனுடைய யோகம் என்ன? யோகம்னா என்ன? சம்பந்தகா. எதனுடைய யோகே சேரும்போது எது வரப்போறது அப்படிங்கிற இதே மாதிரி நம்ம ஒரு உதாரணத்தை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாதான் நமக்கு அதனுடைய அவுட்புட் புரியும். சரியா? பொறுமையா பண்ணலாம். பொறுமையா பண்ணா நமக்கு எல்லாமே புரியும். ரங்கநாதன் சுவாமி சொல்லுங்க சுவாமி. சந்திகையில அந்த பாணினி சூத்திரம் சொன்னேல, அது எங்க இருக்கு சுவாமி? இந்த புக்ல? அந்த புக்லயே இருக்கு பாரு. அந்த புக்லயே நீங்க அந்த புக் வச்சுட்டு இருக்கேளா? வச்சுட்டு இருக்கேன் சுவாமி. சந்திஹி அப்படிங்கிற புக் வச்சுட்டு இருக்கேளா? வச்சுட்டு இருக்கேன் சுவாமி. இன்னைக்கு நடத்தின அந்த புக்ல பேஜ் நம்பர் 32 இடும். இருக்கு சுவாமி, 32 இருக்கு. 32ல ஃபர்ஸ்ட்க்கு செகண்ட் சூத்திரம் கீழே ஒரு அண்டர்லைன் போட்டு 2ன்னு போட்டு கொடுத்திருக்கா பாருங்க. ஸ்தோஹோ ஸ்துனாஸ்துஹு இருக்கு சுவாமி. தவர்கயோஹோ ஷகார சவர்காபியாம் யோகே ஷகார என்ன இருக்கு? ஷகார சவர்கௌ ஸ்தஹா. இருக்கு சுவாமி, இருக்கு சுவாமி. அதை மட்டும் எடுத்து எழுதிக்கணும். அடியேன் சுவாமி. தேங்க்யூ சார். தாசன்.
அடியேன் அந்த அபவாதம் பத்தினா நான் சொல்றேன் அடியேன். யாரோ அபவாதம்லாம் கேட்டாலே அதை நான் வந்து சொல்றேன், எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? இப்போ அதனுடைய இது வேண்டாம். அந்த இது வரும்போது நான் உங்களுக்கு அழகா அதை சொல்லித்தரேன். தாசம். தன்யவாதாக. ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದಗಳು. ದಾಸನಾಡಿಯ